ஒரு தேட்டரில் வெறும் 500 கொடுத்தாங்க, ஒரு தேட்டரில் வந்து 700 சில்லரை கொடுத்தாங்க, ஒரு தேட்டரில் 1000, 2000, 3000. ஹீரோவாக போய் போஸ்டரில் ஒன்று தேட்டரில் கிடைக்கல. 110 தேட்டர் தான் சொல்லிவிட்டு 36 தேட்டரோடு நிறுத்திட்டாங்க. இங்குள்ள என் பையனே வந்து போஸ்ட் ஒன்று. நான் ஏன் இந்த 10 படம் எடுக்கணும்னு கோவப்படுறேங்கிறத வந்து தம்பி புரிஞ்சுக்கிறாரால இது மூலிமா கூட தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு வந்துட்டு இந்த தேட்டர்கள் கிடைக்கிறப்போ எங்களுக்கு வந்து ரொம்ப அவமானத்தை சந்தித்தோம். நான் கடலில் வந்து முழுகிருக்கிறேன், முத்தெடுக்க அல்ல கரையேறேன். தொடர்ந்து 10 படம் பண்ணுறேன், 10 புது டைரக்டர். இல்லை நான் இதுதான், எனக்கு கோபம் வந்தாலும் சரி, சந்தோஷம் வந்தாலும் சரி, எது நடந்தாலும் சினிமா படம் நல்லாலின்னு சொன்னாலும் பரவாயில்ல, பட் படத்தை பார்க்கணும். கழுவி ஊற்றினாலும் பரவாயில்ல, பட் படத்தை பார்க்கணும். நோ வெற்றி டைரக்டர் அல்ல, எல்லாரும் புது டைரக்டர்ஸ். ரிப்பீட் டைரக்டர்ஸ் படம் பண்ண டைரக்டர்ஸ்க்கு பண்ணாமல் புது டைரக்டருக்கு கொடுக்கணுன்றது 10 படமும் புது டைரக்டர் என்னுடைய ஹாபி. தப்பிச்சுட்டு தான் வரும். கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்தில் வரல. 10 டைரக்டரில் 2 டைரக்டர் பெரிய ஆள் ஆக்கணும்னு எந்த முகம் எங்களுக்கு சார் வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? ஆக்சுவலாக நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறேன். அஸ்திரம் அப்படின்னு ஒரு டைட்டில், இது வந்து நமக்கு வந்து ராமாயணம், மகாபாரதம் அந்த மாதிரி இதெல்லாம் அதிகமாக நம்ம கேட்டிருப்போம். ப்ரொடியூசர் சார்கிட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில், இது வந்து டைட்டில் படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அஸ்திரம் டைட்டில் வச்சிட்டிங்களா எப்படி சார் இது? இல்லை, அது அப்பாவுக்கு எனக்கு எங்கிட்ட தான் இந்த விஷயம். ஓகே ஓகே. என்னன்னா இன்னொரு டைட்டில் வச்சுருக்காங்க, அந்த டைட்டில் சொல்ல. பட் இந்த டைட்டில் எப்படி வந்தது அப்படின்னா, அஸ்திரம் ப்ளஸ் அந்த சீக்ரெட் தி சீக்ரெட்னு இருக்கு இல்லைங்களா? ஆமாம். இது ரெண்டில் ஏதோ ஒன்று வைக்கலான்னு தான் டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஒருவேளை அவங்க சீக்ரெட்டுன்னு சொல்லி டைட்டில் வச்சுட்டா இங்கிலீஷ் படம் ஒரு கான்செப்டில் போயிடக்கூடாது. என்னடா தமிழ் படத்தை இப்போ இங்கிலீஷ்னு சீக்ரெட்னு வச்சிருக்காங்க, அப்போ இங்கிலீஷ் படம் நினச்சிட்டு போயிடக்கூடாதுன்ற பயம்லாம் நினச்சிக்கிட்டு தான். ரெண்டுமே நல்லா இருக்குது. சரி, அப்போ என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நான் தான் சொன்னேன், ரெண்டுமே நல்லா இருக்குது. சீக்ரெட்ன்றது கீழே டேக் மாதிரி வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். அஸ்திரம்னு போட்டு கீழே வந்து சீக்ரெட்டுன்றது நம்ம வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். அதே சமயம் ப்ரொடியூசர் கவுன்சிலில் வந்து அஸ்திரம்ன்ற பேரில் ஆல்ரெடி ஒரு படம் வந்துருச்சு. ஸோ எங்கள் அஸ்திரம் படம் ரெஜிஸ்டர் பண்ண முடியல. ஸோ அந்த சீக்ரெட்ன்றது என்னச்சா ஓகேவா அப்படின்னு கேட்டோம். ஓகே பண்ணிட்டாங்க. ஓகே ஓகே. அஸ்திரம் தி சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறீங்க. ஓகே. ஸோ ஒவ்வொரு படமும் நம்ம நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து டெபியூவாக வந்து ஒரு படம் வந்து பண்ணுறீங்க. இந்த படத்தில் நீங்கள் லேர்ன் பண்ண விஷயம், இதெல்லாம் வந்து பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கா? இதில் லேர்னிங்ஸ்ன்னு சொல்ல போனால் அத்தனை கேஸ்ட் அண்ட் க்ரூவாக இருக்கட்டும், அவ்வளோ கஷ்டப்படுறாங்க சினிமாவுக்காக. ஒவ்வொரு நாளும் அவங்க டெடிகேட் பண்ணி இன்றைக்கி ஜெயிக்க மாட்டோமா, நாளைக்கு ஜெயிச்சிட மாட்டோமா. ஸோ ஜெயிக்கிற வரைக்கும் அவங்க வந்து போராடிட்டு இருக்கிறாங்கன்ற விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு மை அப்பா தான் ஃபர்ஸ்ட். நானும் அப்பாவும் இதான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ சேர்ந்து தனியாக பண்ணுறது வந்து இதான். ஓகே. அப்பா வந்து ப்ரொடக்ஷன் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான இருக்குது. இதில் வந்துட்டு அப்பா வந்துட்டு ஒரு படம் பண்ணுறியப்பா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லும்போது அப்போவே கேட்டார், அது மாதிரி படம் பண்ணுறீங்களா? இல்லை, அதாவது என்னை வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எங்கள் ஊரில் பண்ணுறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு டே பண்ணுறியாடா அப்படின்னு சொல்லி அந்த ஊரில் இருக்கவங்களாம் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் நம்ம தெரிஞ்ச நம்ம ஃப்ரெண்டு சலீமன் மௌலானா இவங்க தான் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணாங்க. ஓகே. அப்போ வந்துட்டு அப்பாட்ட பர்மிஷன் கேட்டுன்னு சொன்னால் அப்பாட்ட எல்லாரும் இருந்தாலும் அப்பாட்ட கேட்டு தான் பண்ணுவோம். அது ஒரு எங்கள் ஃபேமிலியில் ஒரு இது. அப்போ அப்பாட்ட கேட்டுட்டு படம் பண்ணுறேன்னு சொல்லும்போது ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் வச்சு பண்ணிவிட்டு, அப்போ ஒரு வேளை இவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இவனை சினிமாவுக்கு இது போகலாமா அப்படின்னு சொல்லி, அப்பா சினிமா பண்ணுறியா அப்படின்னாரு. சரி ஓகேப்பா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சின்னதாக ஒன்று பண்ணேன். ரொம்ப நல்ல அப்பாவாக இருக்கிறாருங்க அவரு. ஓகே. இல்லை அதுக்கு படிக்கும்னு சொல்லுவார். இல்லை அதுவும் படிக்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டார். படிச்சுட்டு நீ சினிமாவும் ஏதோ ஒரு ஃபேஷன் எடுத்துகிட்டு பண்ணு அப்படின்னு. அப்போ வந்துட்டு படம் பண்ணுறேன்னு கேட்கும்போது சரி பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், ஹீரோவாக வேணாம்ப்பா, நான் ஒரு சின்னதாக ஒரு ரோல் மாதிரி வந்துட்டு போயிடுறேன், ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவாக வேணும்னு சொல்லிட்டு ஹீரோச்சா பண்ண ஹீரோ செலக்ட் பண்ணுறேன்ப்பா, நீ வந்து கூடயே ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராவல் பண்ணு, ஓகே கதை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை வந்து நம்ம டைரக்டர் டெபுட் அரவிந்த் ராஜகோபால் அவர் தான் வந்து கதை சொன்னார். கதை சொன்னோன்னே அப்பாவுக்கு பிடிச்சிருந்தது, எனக்கும் பிடிச்சிருந்தது. இதுக்கு முன்னாடி அவர் 2-3 ஆக்டர்ஸ்ட்டு வந்து கதை சொல்லி வச்சுருந்தார். அவர் லாக்டவுன் பீரியடில் தான் வந்து இந்த கதையை ஸ்டார்ட் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு நரேட் பண்ணதுக்கப்புறம் நரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில ஆக்டர்ஸ்லாம் சொல்லியிருந்தாருன்னு சொன்னோன்னே அப்பா கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆனார். ஆக்டர்ஸ்கிட்ட ஆல்ரெடி சொன்ன கதை வந்து ஓகே பண்ணியிருக்கிறாங்க, ப்ரொடியூசர்ஸ் கிடைச்சா போதும் அப்படிங்க. இப்போ எங்கனாலும் அந்த சில ஆக்டர்ஸ் பெரிய ஆக்டர்ஸ்ட்டு சொல்லி கொஞ்சம் போயிருக்காரு, அந்த சேலரி எங்கனால கொடுக்கறதுக்கு கொஞ்சம் யோசிக்க வேண்டியது. பெரிய ஆக்டர்ஸ்னால் யாரும் தெரிஞ்சுக்கலாமா நாங்கள்? அது வேணாம். ஓகே. அது ஏன் வேண்டான்றனா அது ஒரு கான்ட்ரவர்சி பெருசாக ஆயிடக்கூடாதுன்றதுக்காக சொல்லுவேன்.
இப்போ வந்து சாம் சார் மீட் பண்ணி இப்போ கதை கேட்கும்போது அவர் ஒரு பட்ஜெட் சொன்னார், எங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட்டாக கிடச்சிது. அவருக்கும் பிடிச்சிருந்தது, எங்களுக்கும் பிடிச்சிருந்தது. ஓகே சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எனக்கு ஒரு நாள் கூப்பிட்டாரு. இந்த மாதிரி யார் பண்ணுறா இந்த என் பேர் சுமந்த்னு படத்தில் கேரக்டர், சுமந்த் கேரக்டர் யார் பண்ணுறோன்னு, சார் ப்ரொடியூசர் சன் பண்ணுறாரு சார் அப்படின்னு சொல்லி, சரிப்பா ஒரு நாள் வர சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஆஃபீஸ்க்கு சும்மா போய் பேசினோம், இன்ட்ரோ கொடுத்தோம். என்னப்பா இப்படி பண்ணிடுவியா, புதுசு இதாக இருக்கு, படத்துக்கு புதுசாக இருக்குல்ல, இது புதுசாக இருக்க, இப்படி பண்ணுவியா அப்படிங்கிற, சார் பண்ணிடுவேன் சார் அப்படின்னு சொல்லி ஒர்க் ஷாப்லாம் கொடுத்து பண்ணி எனக்கு டைரக்டர் நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு. ஓகே. அப்புறம் ஷூட் போனோம், கொடைக்கானலில் போனோம். க்ரைம் இன்வெஸ்டிகேஷன்னாலே நிறைய க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஊர்லேயும் நடந்திருக்கும், இந்த மாதிரி கொடைக்கானல் ஊட்டிலையும் நடந்திருக்கும். நாங்கள் பெரும்பாலும் வந்து இங்கேயே பண்ணிடலாமா அப்படின்ற ஒரு பிளான் இருந்தது. ஆனால் அது இங்கேயே பண்ணியிருந்தா இந்த படத்துக்கு மிகப்பெரிய மைனஸ் ஆகிருக்குமோன்ற ஒரு இது இருந்துச்சு. இப்போ கொடைக்கானல் போனங்காட்டி மிகப்பெரிய ப்ளஸ். இந்த படத்தை நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபைனலாக இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறது வந்து படம் பார்த்தா தான் தெரியும். படம் நல்லா இல்லைன்னு சொன்னாலும் பரவாயில்ல, பட் படத்தை பார்க்கணும். கழுவி ஊற்றுனாலும் பரவாயில்ல, பட் படத்தை பார்க்கணும். ஓகே, உங்களுக்கு நான் சொல்ல வருது புரியுது. எனக்கு வந்து இந்த படத்தை வந்து இத்தனை பேர் பார்க்கணுன்ற ஒரு இது இருக்கு. அது என்ன வேணா சொல்லுங்க, என்ன வேணா சொல்லுங்க. படம் நல்லா இல்லைன்றதுனாலும் இந்த படம் நல்லா இல்லப்பா, ஏதோ ஆவரேஜா இருக்குது, அந்த அந்த அதுக்காக இந்த படத்தை பாருங்க, அப்பதான் தெரியும் அந்த படம் பாசிட்டிவா இருக்கு அப்படின்றது. தயவு செஞ்சு ஓடிடி, இது வந்து ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருக்க விஷயம் என்னன்னா, ஓடிடியில் தயவு செஞ்சு வந்துடுன்றதுக்காக தேட்டரில் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா தேட்டர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் ஓடிடிக்கும் மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு. இது ஓடிடியில் கம்பல்சரி வரும், பட் ஆனால் அது தேட்டர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 4-5 வீக்ஸ் கழிச்சு இந்த மாதிரி வரும். ஸோ தயவு செஞ்சு ஓடிடியில் வந்துட்டு வந்துருன்றதுனால தேட்டரில் மிஸ் பண்ணிடாதீங்க. சுந்தரமூர்த்தி மியூசிக் டைரக்டர் வந்து இது நான் சொல்லியே ஆகணும், அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. மியூசிக் கேட்கும்போது அவ்வளோ ஒரு ஃபீல் குட்டாக கொடுத்துருக்காரு. கல்யாண் வெங்கட்ரமணன் டிஓபி சார் எக்ஸ்ட்ராடினரியாக கேமரா ஒர்க்லாம் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு. ஒரு ப்ரொடியூசர் அதுவும் வந்து பிள்ளைக்காக ஒரு படம் பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு வந்து அவருக்கு சினிமா தான் பிடிக்குதுன்றதை நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க? எங்கள் கம்பெனி பேர் பெஸ்ட்டு மூவிஸ். ஓகே. இது எங்களுக்கு 3வது படம். ஓகே. 2 படத்தில் இவருடைய அண்ணார் நடிச்சிருக்கிறார். அண்ணனா? ஓகே. குரு உச்சத்தில் இருக்காருன்ற ஒரு படம். ஓகே. பேயாலகண்டன் சொல்லி ஒரு படம். ஓகே. இந்த தண்ணியில் கண்ட தீபக் நடித்தார் இல்லைங்களா? ஆமாம். அவர் ஹீரோ எங்கள் படத்தில். ஓகே. இப்போ எங்கள் படத்தில் பண்ணியிருக்கிறார். ஓகே. ஒரு படம் ரிலீஸ் பண்ணிட்டோம். ம். அது வந்து 2019 புராணா பீடு. அப்புறம் அது என்ன நடக்குமோ அது போயிடுச்சு. அதுக்கப்புறம் படம் பண்ணி அதை வச்சுருக்கிறோம். ஓகே. இன்னும் ரிலீஸ் பண்ணல. ஓகே. இது எங்களுடைய 3வது படம். ஆல்ரெடி ஒரு சார் அட்வொகேட். அப்படியா? ஓ, அதே இவருக்கு சினிமாவே பிடிக்காம இருந்துச்சு. சினிமாவே பிடிக்காம இருந்துச்சா? பிடிக்காது மீன்ஸ் அதிகமாக புரியுது. ஒரு ஆர்வம் அதிகமாக ஆரம்பத்தில் இல்லாமல் இருந்தது. நாங்கள் தொடர்ந்து நாங்கள் 3 பேர் ஒன்றாவே படம் பார்ப்போம். எல்லா படங்களும் புது படம் பார்க்குற ஒரு ஜேனரு. படத்துக்குள்ளே ஒரு வருவார்னு நானும் எதிர்பார்க்கல. அவர் பெரியவர் நடித்தது வந்து விசில் கம்யூனிகேஷன். அவருக்கு படத்தில் ஆர்வம். அவர் தலை ஃபேன், இவர் விஜய் ஃபேன். ஆஹா, வீட்லேயேவா? ஓகே. அவர் தலை மாதிரி இருப்பார், இவர் விஜய் மாதிரி இருப்பார். இவருங்களுக்குள்ளே ஒரு கான்ஃபரன்சஸ் போயிட்டுருக்கு. இதை நான் ஒரு ஃபன்னாக ஜாலியாக சில நேரங்கள் கவனிக்கிற விஷயம் உண்டு. அதே நேரத்தில் எனக்கு பிடிச்ச ஜானல் வந்து சினிமா தான். எனக்கு ரொம்ப பிடிக்கிற விஷயம்னா சினிமா மட்டும் தான் பார்க்குறேன். எனக்கு வீட்டில் சண்டை சச்சரவு வந்தால் கூட டென்ஷனாக கூட நான் சினிமாவுக்கு வந்து படம் பார்க்குறேன். இது நல்லா இருக்கு சார். கேட்கும்போது விஷயங்கள் எப்படிங்கிறதுல நான் இதுதான். எனக்கு கோபம் வந்தாலும் சரி, சந்தோஷம் வந்தாலும் சரி, எது நடந்தாலும் சினிமா பார்க்கணும். ஓகே. அப்படிங்கிற குணம் மட்டும்தான் நமக்கு இருக்குது. எனக்கு சிறு வயசுலேருந்து சினிமா மேலே ஆர்வம் இருக்குது. நான் 8 வயசுலேயே டைரக்டர் ஆகணும்னு முடிவு பண்ணுவேன். 8 வயசுலேயே டைரக்டர்னா பார்த்துங்க. அப்போ நான் சினிமா எவ்வளோ லைக் பண்ணியிருப்பேன். அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலையில் வரல. இது குடும்பங்கள் அப்படி இப்படின்னு பார்க்கணுங்கிறது ஆசை வந்துச்சு தவிர. ஆனால் என் பெரிய குழந்தைக்கு இந்த ஆசை ஏற்பட்டங்காட்டி நாங்கள் சினிமாவுக்குள்ளே வந்திருக்கிறோம். 10 படம் பண்ணுறதாக பிளான் பண்ணி வந்திருக்கிறோம். 10 படம். இப்போ 3 படம் முடிஞ்சிருக்கு. 4 முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இன்னொரு படம் பண்ணி போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சு ஸ்ரீகாந்த், கருணாசு, முனிஷ்கான், நிலகல் ரவி அது ஒரு பெரிய பட்டாளமாக போட்டு அந்த படத்தையும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரைக்கும் இப்போ அது போயிட்டுருக்குது. ஒன்று முடிச்சு ரெடியாக வந்து இன்னொன்று போஸ்ட் ப்ரொடக்ஷனில் போயிட்டுருக்கு படத்தில் இருக்குது. 5வது படமும் கதை ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே. கிட்டத்தட்ட டரண்டினோ, லோகேஷ் கனகராஜன் சொன்ன மாதிரி இருக்கு. 10 தொடர்ந்து 10 படம் பண்ணுறோம். 10 புது டைரக்டர். நோ வெற்றி டைரக்டர் அல்ல, எல்லாமே புது டைரக்டர்ஸ். ரிப்பீட் டைரக்டர்ஸ் படம் பண்ண டைரக்டர்ஸ்க்கு பண்ணாமல் புது டைரக்டர் கொடுக்கணுன்றது 10 படமும் புது டைரக்டர் என்னுடைய ஹாபி. இதில் யாரா 2 பேரை ஜெயிச்சிட மாட்டாங்களா? இந்த படமே வெற்றி அடைஞ்சாலும் அரவிந்த் கிடைக்குமான்னு அவருக்கே தெரியும், கிடைக்காது. லோகேஷ் கனகராஜன் சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி நம்ம 10 டைரக்டர்ல 64 பேர் எடுத்துட மாட்டாங்களா? நீங்க இப்போ சொன்னீங்க, எனக்கு சரியா எனக்கு கேட்கல.
இந்த படம் அந்த படம் வெற்றி அடைஞ்சாலும் மீண்டும் அரவிந்த் கோபாலுக்கு கிடைக்காது. ரிப்பீட்டா அரவிந்த் ராஜகோபால் அவர் கொடுக்க மாட்டேன், தரமாட்டோம். புதுசா இன்னொரு திறமையா இருக்கிறவனே நான் வர வைப்பேன் அப்படின்னு அவங்களுடைய சொல்லுவாரு. டீம்ல இருக்கக்கூடிய ஒரு கோ டைரக்டருக்கு அடுத்த படம் தரேன். இந்த மாதிரி நான் ஒரு 10மே புதுசுக்கான பிளான் எங்க கம்பெனி வச்சிருக்கேன். நீங்க எங்க சார் இருக்கீங்க, உங்க வீடு எங்க சார் இருக்கு? ஒன்றாச்சுங்களா? அப்புறமேல இந்த படத்தினுடைய விஷயத்தை சொல்கிறப்போ இவர் கமிட்மெண்ட் ஆனது ஒரு ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் ஒரு டைரக்ட் நான் பண்ணிட்டேன். அப்புறம் வா சொல்ல 6:30 மணிக்கு கதை சொல்கிறாரு, 8:30 மணிக்கு கதை முடியுது. மறுநாள் காலையிலே நாங்கள் ஷூட்டிங் ரெடினோம். மறுநாள் காலையிலேவா? மறுநாள் காலையிலே ரெடி. டேரக்டர் செம்ம லக்கி. ஆனால் ஓகே, ஆனால் இது மாதிரி நிறைய பட்டிருப்பாரு. பட் அந்த டயத்துக்காக நான் சொல்கிறேன், அவர் நிறைய அலைஞ்சிருக்கிறாரு, நிறைய தொலைவு இருக்கிறாரு. அவருக்கு வந்து அப்புறங்கிற சான்ஸ் கூட கொடுக்காம நாங்கள் ரெடி பண்ணோம். அது அவருக்கு கிடைச்ச ஒரு அதிர்ஷ்டம் கூட சொல்லலாம். ஓகே சார். அது நல்லா அதுக்காக முன்னாடி நிறைய எஃபெக்ட் போட்டிருக்காரு. தம்பி இருக்குன்னு அவர் சொன்னார். அது மாதிரி தான் இவர் நிறைய பேர்த்துக்கிட்ட ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்கிறாரு. பார்க்க சொல்லி எல்லாருமே லைக் பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொரு ஹீரோவும் இந்த கதையை லைக் பண்ணியிருக்கிறாங்கிறது எனக்கு தெரியும். அப்போ நம்ம எடுக்கிற விஷயமும் தப்பாக தெரியல. கதை நல்ல கதைங்கிறனால தான் எல்லா ஹீரோஸும் ஒத்துக்கிட்டாங்க ஒரு புது ஹீரோவை பண்ணுறதுக்கு. அந்த வகையில் அந்த கதை ஓகே. அப்புறம் இதே மாதிரி தான் தம்பி மாதிரி அஸ்திரம் அப்படிங்கிறது ஒரு டைட்டில். அது வந்து அவங்களுடைய ஈண்டாப் வேலை. இந்த அஸ்திரத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆயுதம். ஆமாம். யார் கையில் என்ன இருக்குதோ அதுதான் அஸ்திரம். அவர் கையில் துப்பாக்கி தான். கத்தி இருந்தால் கத்தி, அருவா இருந்தால் அருவா, அம்பு இருந்தால் யார்கிட்ட இருந்தால் அது அர்ஜுனன்ட்ட அம்பு இருந்தால் அது வில்லு, கசாப் காரன்ட்ட கத்தி இருந்தால் அது கத்தி. ஆனால் ஆயுதங்கிறது இது அஸ்திரங்கிறது ஒரு ஆயுதம். இந்த டைட்டிலில் ஓகே ஒன்றும் கான்செப்ட் இல்லை. அப்புறம் தம்பி அந்த தி சீக்ரெட்னு நுழைச்சது தம்பி தான். ஒரு அட்வொகேட் இல்லையா, அதனால் சில கோடு வேர்டில் சிக்கலாயிடக்கூடாதுன்னு போட தி அவரும் ஓகேன்னு சொல்லி எங்களுக்குள்ள ஒரு சுலபமான அந்த பயணம் வந்து நடந்தது. ஓகே சார். அவருக்கு நாங்கள் ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தோம். ஓகே. அவருக்கு டைரக்டருக்கு எங்கள் கதையை எங்ககிட்ட சொல்கிறான்னு சொல்லி நாங்கள் கதைக்குள்ளே நுழையிறதில்ல. எங்களுக்கு பையனுக்கு இப்படி தூக்கி விடலாம் சொல்லலாம் மாட்டோம், அவரை தூக்கி விடலாம் சொல்ல மாட்டோம். உன் கதைக்குள்ளே நானே வர மாட்டேன், நீ என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக செஞ்சிரு, ஆனால் என்கிட்ட சொன்னதை தான் செய்யணும். இப்போ என்ன வேணால் சொல்லி கேட்பேன். ஆனால் ஷூட்டிங் போனதுக்கப்புறம் நீ மாறின ஹீரோவை வச்சு மாறினியோ ஹீரோயினை வச்சு மாறினியோ கதையை குழப்பினாவே சைன் போகாது படம். நீ அப்புறம் ஹீரோவுக்காக அவர் டாக் கொடுக்குறாரு சொல்லி நீ மூவ் பண்ணினா உன்னோட பேரும் அடிபடும், உன்னோட வளர்ச்சி அடிபடும். நீ செதுக்க நினச்சது நீ செதுக்கு, அதுலேருந்து நீ பின்வாங்கிறாத. அவர் முரண்பட்டு பின்னாடி போனாலும் அவரை நான் உன்னை கூட்டிகிட்டு வந்து நிறுத்த வேண்டிய என்னோட பொருள். ஓகே. நீ தைரியமாக ஸ்ட்ராங்காக இறங்கு. ஓகே சார். நீங்கள் வந்து இத்தனை படங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் இருக்கீங்களே, அதுக்காக ஒரு அமௌண்ட்டை எடுத்து வைக்கணும். என்னதான் நம்ம வந்து காசு நம்மகிட்ட இதை நம்ம பண்ணணும்னு வந்து எடுத்து வச்சுருந்தாலும் அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கும் ஒரு பயமும் இருக்கும்ல, அதை பற்றி. அது சரியான கேள்வி. இப்போ 4 படமும் நாங்கள் பண்ணியிருக்கிறோம்னா எவ்வளோ பெரிய கம்பெனி இருக்குதுங்கிறதெல்லாம் நாங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கல. லைக்காங்கிறாங்க, சன்னுங்கிறாங்க, ஏஜிஎஸ்ங்கிறாங்க, ஏதோ பிரம்மாண்டமெல்லாம் சொல்கிறாங்க. எங்களுக்கு அவங்கள பற்றி எதுவும் தெரியாது. ஏன்னு கேட்டால் நாங்கள் என்டையர் ஈரோடு, நாங்கள் சினிமாக்காரங்களும் அல்ல. அதாவது புதுசு எனக்கு இவங்கெல்லாம் பெரிய ஆளுங்கிறதுல தெரியாது. இப்போ தான் எனக்கு தெரியும். இந்த அஸ்திரம் படத்து மூலிமா தான் இவங்களாம் பெரிய கம்பெனியா, இவங்களாம் இருக்காங்க, இவங்களாம் பெரிய இருக்கிறாங்களா, இவங்க தான் சினிமா கட்டி ஆள்றாங்களா அப்படின்னு. அப்புறம் நாங்கள் வந்து படம் எடுக்கும் பொழுது பட்ஜெட் கட்டுருவோம். பட்ஜெட்லேருந்து ஒரு 50,000 ரூபா கம்மியாக இருந்தால் கூட ஷூட்டிங் வர மாட்டோம். கம்மியாக இருந்தாலும் எடுக்க மாட்டோம். அந்த 50 சேர்ந்தா தான் ஷூட்டிங் வரும். அப்புறம் 1.5 கோடி ரூபா பட்ஜெட் வேணுன்னா அந்த 1.5 கோடி ரூபா இருந்தவொடனே பூஜை போட்டுரும். அன்னாடு பேட்டை அன்னாடு நாங்கள் கொடுத்துட்ருந்தோம். ஒவ்வொரு படத்துலையும் அவங்க சொன்ன விஷயம் எங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணுது. பெரிய பெரிய கம்பெனியில் எங்களுக்கு பணம் வரல. 6:30 மணிக்கு டெய்லி பேட்டா கொடுத்தது இந்த கம்பெனி மட்டும்தான். அப்படிங்கிறத தொடர்ந்து 4 படத்துக்குமே இந்த நிலையான பேரை வாங்கியிருக்கிறோம். ஓகே. அதே நேரத்தில் காசு இல்லாத ஒரு வேலையை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல நாங்கள் தெளிவாக இருக்கிறவங்க. அதே மாதிரி கடன் பட்டு செய்யக்கூடாதுங்கிறது தெளிவாக இருக்குங்க. கடன் நிறையா கொடுக்குறேங்கிறாங்க, யாராக கூட்டிகிட்டு வந்து, அதெல்லாம் எங்களுக்கு உடன்படலை. இதை விட பெரிய விஷயம் என்னென்னா ஃபஸ்ட்டு படத்துக்கு தான் எங்களுக்கு எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் கொடுத்தோம் இந்த டெக்னீஷியன் வகையில். 2வது படத்துக்கு ஃபோன் அடித்து அவங்களே வந்துட்டாங்க. 3வது படத்துக்கு பெஸ்ட்டு பண்ணுறாங்கன்னு கம்முன்னு வந்துட்டாங்க. 4வது படத்துக்கு எப்போன்னு எதுவுமே இருக்குல்ல, எல்லாத்துக்குமே முன்னாடியே வரும். இப்போ சாமுக்கு நாங்கள் படம் பேசணும்னா 80% ஸ்பாட்லேயே கொடுத்தோம். ஷூட்டிங் முடித்தோடனே 10% வாங்கிக்கிங்க, டப்பிங்கில் 10%. டெக்னீஷியனுக்கு அன்னாடு காசு. கேமராமேனுக்கு மொத்த நாள் எத்தனை நாள்? 35 நாள். 35 நாளுக்கு கொண்ட காசு வச்சுக்கோம். போஸ்ட் ப்ரொடக்ஷன் நாங்களே பார்த்துக்கிட்டோம். எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் நாங்களே இருந்து இதை ஒரு தொழிலாக மதித்து நாங்கள் வந்திருக்கோம்.
ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து நானும் ஆச்சரியமாக பார்க்குறேன், டீம் வந்து ஆச்சரியமாக தான் இது பார்த்துக்கிட்டு உண்மை. இருக்கிறாங்க. இது வந்து எங்களோட நடிச்சுங்களா அடுத்த இன்டர்வியூவில் கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லிடுவாங்க. ஓகே. அந்த டெக்னீஷியன் இருந்தாலும் சொல்லிடுவாங்க. ம். இது வந்து நாங்கள் படம் எடுக்க வரணும்னா நாங்கள் ஜெயிக்கிறோம் தோக்கிறதுக்குலாம் வரல. இது தொழிலாக நினச்சி வந்திருக்கிறோம். 10 பேர்த்த உருவாக்க நினச்சி வந்திருக்கிறோம். அதில் எங்கள் பசங்க கொஞ்சோண்டு ஆசைப்பட்டாங்கன்னா வாங்க, ம். வளர்ந்தாலும் சரி, வளரலைன்னா நம்ம பிஸ்னஸை பார்த்துக்குவோம். நான் கடலில் வந்து முழுகி இருக்கிறேன், ம். முத்தெடுக்க அல்ல, கரை ஏறுறதுக்கு. நான் கரை ஏறினேன்னா இன்னும் 10 பேர்த்த கூப்பிட்டு வந்துடுவேன். இப்போ என் பின்னால் இன்னும் 6 பேர் தயாராக இருக்கிறாங்க வர்றதுக்கு. ம். சார் உங்களோட சேர்ந்து நாங்கள் படம் பண்ணுறோம், பணம் எவ்வளோன்னு சொல்லுங்கள், ஐடியா சொல்லுங்கள். ம். நான் ஜெயிக்காமல் யாரையும் கூப்பிட்டு வர மாட்டேன். நைஸ் சார். ஆக்சுவலாக இந்த தாட் எனக்கு ரொம்ப பிடிச்சி. ஏன்னா ஏதோ ஒரு வகையில் சினிமாவை வந்து நான் லைக் பண்ணுறேன். அந்த ஆழ்ந்த லைக் பண்ணுறீங்க, அதனால இது பண்ணுறீங்கன்றது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அண்ட் வந்து முக்கியமாக இது எனக்கு சிங்க் பண்ணியே நான் சொல்லிடுறேன் ஃப்ராங்காகவே. இப்போ வந்து விஜய் சாரோட அப்பா வந்து எஸ்ஏசி அவர்கள், அவர் வந்து படம் வந்து பண்ணார். அவர் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அவர் இப்போ விஜய் சார் வந்து பெரிய ஒரு ஸ்டாராக இருக்கார். அந்த மாதிரி ஒரு ஆசைகள் இருக்கும்ல, ஏதாவது உங்களுக்கு இதுதான் நம்ம பண்ணணும், அதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்பாவும் சொன்னாங்க, விஜய் சார் மாதிரியே எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், நம்ம பேசிக்கலாம் இருக்கும். அது எப்படி அதுன்னு அதை பற்றி? இப்போ விஜய் சார் வந்து அவங்க அப்பா சந்திரசேகர் வந்து அவர் வச்சு ஒரு நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் டைரக்டராகவும் இருந்திருக்காரு, ப்ரொடியூசராகவும் இருந்திருக்கிறாரு. பட் அப்பாவுக்கு பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசர் ப்ரொடக்ஷன் தான் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அவர் காசு வீணாக்கிடக்கூடாதுன்றது நான் தெளிவாக இருக்கேன். 10 படங்கள் பண்ணணுன்ற ஒவ்வொரு தாட்டில் இருந்தாலும், பட் 10 படங்களில் வந்து ஜெயிச்சு அந்த 10 படங்கள் போட்ட காசை விட ₹1 அவர் சம்பாரிச்ச மாதிரி அப்படின்றதுல நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து சினிமாவில் ஜெயிக்கிறோம் தோக்குறோம், அதை தாண்டி ஒரு இன்வெஸ்ட் பண்ணியிருக்குன்றது வந்து நம்ம வந்து வந்துடணும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கம். என்னை கேட்டால் வந்து ஒரு 10 படங்கள்ன்றதை தாண்டி 2-3 படங்கள் வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் எடுத்துகிட்டு போனால் நல்லாயிருக்கும்னு. ஏன்னா மணி இல்லையா? இல்லை, நீ சொல்கிறது புரியுது பொழுது எனக்கு. என்னன்னா இப்போ நீங்கள் சொல்லும்போது ஓகே இந்த படம் வந்து எப்படியோ எனக்கு வந்து இந்த படம் வெற்றி ஆயிடுச்சுன்னா அடுத்து சிலருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குமே. நீங்கள் அதாவது சக்ஸஸ் எனக்கு வேணாம், ஐ மீன் வேணும், ஆனால் சக்ஸஸ் எதிர்பார்க்கல, ஆனால் அது வந்தால் இன்னும் நான் நிறைய பேரை கரை சேர்த்து விடுவேன்னு சொல்லும்போது அது வந்து சினிமாக்கே ஒரு நல்ல விஷயம் இல்லை. ஸோ அது கேட்கவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் வந்து டோட்டலாக ஸோ இப்படி ஒரு படம் இருக்குது அதெல்லாம் தாண்டி இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணியிருப்பீங்களே, அது உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருந்ததா நீங்கள் ரிலீஸ் பண்ண படங்கள்? ஃபஸ்ட்டு படம் வந்து எங்களுக்கு சினிமா அனுபவம் தெரியாது. நாங்கள் மெட்ராஸே வர படம் முடித்தோம். எங்கள் பையன் வந்து விஸ்காம் வந்து ஃபைனல் இயர் முடிகிறான், 1 மாதம் இருக்குது முடிய போகுது. அப்போ அந்த கதையை கேட்டு எங்கள் ஹோல் ஃபேமிலி 40 நபர் எல்லாம் அத்தை மகன் சித்த மகன் பெரிய மகன் எல்லாம் எங்கள் பெரிய வீட்டில் உட்காந்து இந்த மாதிரி தம்பி ஆசைப்பட்றான் என்ன பண்ணான்னு சொல்லிட்டு எடுக்கலான்னு சொல்லி எடுத்து ஜாலியாக ஃபன்னாக எடுத்தோம். சினிமா நோக்கத்திலே எடுக்கல, எல்லா சொந்தக்காரங்களுக்கும் ஷூட்டிங் எல்லாமே அங்கே சொந்தக்காரங்களை சென்னையிலே பண்ணாமல் பார்க்குறவெல்லாம் பேசாமல் இவங்க குடும்பத்தில் பிறந்திருக்கலாம்டா அப்படின்னு கலகலன்னு அது சந்தோஷமாக இருக்குது. ஓஸ் ப்ரொடக்ஷன்லேருந்து எது வரைக்கும் நாங்கள் இங்கே வரல, எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. நான் ஏன் இந்த 10 படம் எடுக்கணும்னு கோவப்படுறேங்கிறத வந்து தம்பி புரிஞ்சுக்கிறாரால இது மூலிமா கூட தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு வந்துட்டு இந்த தேட்டர்கள் கிடைக்கிறப்போ எங்களுக்கு வந்து ரொம்ப அவமானத்தை சந்தித்தோம். தேட்டர்கள் கிடைக்கல, 110 தேட்டரை தான் சொல்லிவிட்டு 36 தேட்டரோடு நிறுத்திட்டாங்க. இங்குள்ளே என் பையனே வந்து போஸ்ட் ஓட்டணும், ஹீரோவாக போய் போஸ்டர்லாம் ஓட்டணும். நானும் ஒரு பக்கம் போய் போஸ்ட் ஃபஸ்ட்டு படம் இதெல்லாம் பண்ணிவிட்டு தேட்டருக்குள்ள என்ன சொல்லிட்டாங்கன்னா புதுமுகத்துக்கு படம் டிக்கெட் வராது, ஒரு 50 டிக்கெட் நீங்கள் வாங்கிட்டு தான் உள்ளே விடணும். நான் ஒரு தேட்டர்லேயும் அவர் ஒரு தேட்டர்லையும் நின்றுட்டு டிக்கெட் ஃப்ரீயாக உள்ளே போங்கன்னு சொல்கிறேன். அந்த ஷோக்கு யாரும் போக மாட்டேங்கிறேன். அப்போ எனக்கு அது பெரிய ஒரு தோத்துட்டங்கிறதுக்கு நான் கேள்விப்படலை. நாம் 1 வருஷம் கஷ்டப்பட்டு இவ்வளோ சந்தோஷமாக படம் எடுத்துட்டோம், ஆனால் இங்கே வந்து இவ்வளோ அவமானப்படுத்துகிறாங்களே அப்படிங்கிற ஃபீல் எனக்கு வந்து ஆணித்தனமாக இருந்துச்சு. டிக்கெட் கொடுத்தும் யாரும் வந்து வாங்கலை. அந்த ஷோக்கு எப்படி வரும், வேலைக்கு போகிறத பார்ப்பானா, ஆமாம் ஷோக்கு போகிறத பார்ப்பான். அப்போ டிக்கெட்டையும் எடுத்து கொடுத்து நாங்கள் படத்தையும் எடுத்து கொடுத்து உங்களுக்கு இவ்வளோ தூரம் சர்வீஸ் பண்ணி நாங்கள் கெஞ்சி உள்ளே கொண்டு போய் போடுற அளவுக்கு கூட ரொம்ப இந்த நீங்கள் மதிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்தாங்கன்னா ஒரு தேட்டரில் வெறும் 500 கொடுத்தாங்க, ஒரு தேட்டரில் வந்து 700 சில்லரை கொடுத்தாங்க, ஒரு தேட்டரில் 1000, 2000, 3000 இப்படி தான் கொடுத்தாங்க. ஒரு ஷோ போட்டால் என்ன வரும், 13 டிக்கெட் வரும், 12 சீட் வரும், 10 சீட் வரும். என்ன பண்ணுவாங்க, ஆல் ஷோ எல்லாமே எடுத்துட்டாங்க, ஒரே ஷோவில் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. சரிட்டு அதுக்காக நாங்கள் ஒன்றும் கவலைப்படல. இது தெரிஞ்சுக்கிட்டோம், முதல் அடி ஆசையாக எடுத்தது இங்கே ரொம்ப தப்பாக பண்ணாங்க, அதுக்காக கவலைப்படல. அது முடிஞ்சு அடுத்த வருஷமே இன்னொரு படம் எடுத்தோம்,
எடுத்து வச்சுட்டோம். ம் 10% மட்டும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வச்சுட்டு நிறுத்திட்டோம். ம் வியாபாரத்தை தெரிஞ்சுக்காம நான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு வெயிட் பண்ணிட்டேன். அடுத்து இந்த படம் எடுத்தோம், ம் அஸ்திரம். அஸ்திரத்தையும் படம் முடிச்சிட்டோம். ம் முடிச்சுட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் போக போக 4வது படம் எடுத்துட்டோம். இது ரிலீஸுக்கு வந்துட்டோம், அது போஸ்ட் ப்ரொடக்ஷனை முடிச்சிட்டோம். ம் அப்போ இங்கே நாங்கள் இந்த படத்துக்கு வந்து நான் தொழிலில் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். நீங்கள் சொல்கிற மாதிரி இப்ப ஷியாம் அவர்கள் இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறாங்கன்றபோது ஆடியன்ஸ் வந்து எதிர்பார்ப்பாங்க. ஓகே இதில் என்னன்னா எக்ஸ்ட்ரானரியான கேமரா பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பெரிய பட ஜோனலுக்கான விஷயம் இந்த படத்தில் இருக்குது. ஓகே இப்போ நான் அடுத்த படத்தில் எடுத்துருக்கிறது இந்த அளவுக்கு மேக்கிங் இருக்குதான்லாம் எனக்கு சொல்ல முடியல. இதில் அவ்வளோ ஒரு மேக்கிங்கு, சுந்தரமூர்த்தி பிரமாதமான மியூசிக்கு, கதைக்களத்தில் வந்து அருமையான ஒரு கண்டென்ட்டு, ஓடிடி கண்டென்ட். ம் ஓடிடியில் படம் பார்க்குறோம் நிறுத்த மாட்டான், சேனல் மாற்ற போட்டுவான். இது ஓடிடியில் கலெக்ஷன் நிறையா வருங்கிற நம்பிக்கையோட தீர்மானத்தோடு உட்காந்துருக்கிறேன். அன்னைக்கு எஃப்எம்ஸ் விற்கிறதுக்கு எனக்கு ரூட்டு தெரியல. இன்றைக்கி இந்த படத்தை எஃப்எம்ஸை விற்றுட்டேன். பாயிண்ட் நம்பர் 1 பிஸ்னஸ் கற்றுக்கிட்டோம். ம் 2வது ஹிந்திக்கு பேசி முடிக்க போகிறோம். நாளைக்கு வெளியே போனோன்னே முடியுது திங்கட்கிழமை. ஓடிடியில் ஃப்ரேம் கோடில் பேச ஆரம்பிச்சிட்டோம். அதுலேருந்து ஆகா டையப்போட போகிறப்போ 60 லட்ச ரூபா முன் பணம் நமக்கு வந்து இதாக கொடுக்குறோன்னு சொல்லிட்டாங்க. ம் ம் இப்போ நாங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதி நாங்கள் பணத்தை நாங்கள் கொண்டு வந்துடுவோம் ம் ம் அப்படிங்கிற நம்பிக்கையை எங்களுக்குள்ளே வளர்த்தியாச்சு. அடுத்தது தேட்டருக்குள்ள என்ன வருதுங்கிற பார்த்துக்கணும். இப்போ தம்பி சொன்னார் இல்லையா, போகாது அப்படிங்கிறதுக்கு இனி போகிறதுக்கு அப்பா விடமாட்டார். ஓகே அப்பா வித்தையை கற்றுக்கிட்டு வர்றாரு. எது ரிலீஸுக்கு முன்னாடியே நம்ம ஒரு புதுசாக ஒரு பையனை நிற்க வச்சு நம்ம 1 கோடி ரூபா இன்றைக்கி மெட்ராஸில் நம்ம வாங்குறோம்னா நம்ம கம்பெனியை நம்ம நிறுத்திடுவோம்னு நினச்சிக்கலாம். அதுக்கான ஃபேக்டை நம்ம வெளில போகிறோம். நாங்கள் உங்களை வந்து பசங்களெல்லாம் எங்களுக்கு வந்து ஆண்ட முன்னத்தில் கடவுள் நிறையா கொடுத்துருக்குறாரு, உழைப்பை சேர்த்து கொடுத்துருக்குறாரு. நாங்கள் வந்து பணம் சம்பாரிச்சுட்டு எங்கள் ஊரில் பெரிய ஆளுங்களாம் நாங்கள் சொல்ல மாட்டோம், சாதாரண ஆளுங்க தான், எளிமையாக வாழ்கிறவங்க தான். எங்கள் பசங்க 2 பேருமே ரொம்ப சாதாரணமாக தான் இருப்பாங்க. சாதாரண டீ கடை தான், சாதாரண சாப்பாடு தான், சாதாரண விஷயந்தான். பணக்காரங்கிற டாக்கே இருக்குது, உழைக்கிறது மட்டும்தான் எங்களுடைய இது. உழைக்கிறதுக்கு போடுறோம். நான் 10 பேர்த்த உருவாக்குறதுக்காக நான் பாடுபடுறேன். அங்கே எங்கிட்ட 200 பேர் வேலை செய்கிறாங்க, நிறைய பிஸ்னஸ் பண்ணுறோம். ஆனால் சினிமாவில் வந்து முதல் பட்ட அடி இனி படக்கூடாதுன்னு சொல்லி வேலை பார்க்குறோம். அதனால் 10 படத்துலையும் நாங்கள் கட்டாயம் காசு விட்டுட்டு போக மாட்டேங்க, தப்பிச்சுட்டு தான் வருவோம். கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்தில் வரல. 10 டைரக்டில் 2 டைரக்டர் பெரிய ஆள் ஆக்கணும்னு வந்துருக்குறோம். எந்த முகம்னு எங்களுக்கு தெரியாது. அந்த முகம் எங்கள் கம்பெனி அது சாகிற வரைக்கும் பேசும். தம்பி வந்து வக்கீலில் நாளைக்கு பெரிய ஆளாகி வக்கீல் கூட போயிடலாம், அவர் போயிடலாம். ஆனால் இந்த கம்பெனியை நடத்துன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த கம்பெனியில் பயணிக்கு நாங்கள் ஒரு லிமிட்டும் போட்டு வச்சிட்டோம். எனக்கு 100 கோடி ரூபா லாபம் வந்தாலும் நான் 1.5 கோடி விட்டு தாண்ட மாட்டேன், 2 கோடி விட்டு தாண்ட மாட்டேன். என்ன ஆசை வார்த்தை காட்டி எங்கிட்ட நீங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு பணம் சம்பாதிக்கிற நோக்கத்தை நான் வரல. அது எங்கள் ஊர் தான் சிறந்த ஊர். ஈரோட்டில் எங்களால் சம்பாதிக்க முடியாத சொத்து இங்கே சம்பாதிக்க முடியாது. ஏன்னா இங்கே மொத்தமே தப்பாக இருக்குது. இது சினிமா உலகம் அந்த மாதிரி கொண்டு போய் இமேஜஸை பண்ணிட்டாங்க. அதனால் இங்கே செய்கிற டெக்னீஷியனுக்கோ வேலைக்காரங்களுக்கோ நிர்வாகங்களுக்கோ யாருக்கு கடன்படாமல் கொடுக்குறோம். உடனுக்குடனே பேசுகிறவனே காசு. இந்த படம் முடிஞ்ச உடனே இந்த படம் வெளியே வர்றதுக்கு முன்னாடி அடுத்த படத்துக்கு கூட போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு எல்லா காசும் கொடுத்தோம். ஒரே பேமெண்ட்டில் எல்லாத்துக்கும் கொடுத்தோம். உனக்கு 8 லட்சமோ 8 லட்சம் அப்படியே வச்சுக்கோ, உனக்கு 7 லட்சமோ அப்படியே வச்சுக்கோ, உனக்கு 6 லட்சமோ அப்படியே வச்சுக்கோ. அவன் படம் முடிச்சுட்டு 3 மாதம் ஆகும் ப்ரொடக்ஷன், அதுக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் போகிறதுக்கு. நான் முடித்த 3ஆவது நாளே எல்லாம் முடிச்சிட்டேன். அப்போ நாங்கள் சினிமா எவ்வளோ நேசிக்கிறோம். என்னோடய தொழிலெல்லாம் விட்டுட்டு நான் தொடர்ந்து இப்போ ஒரு 30 நாளே இந்த படத்துக்காக இங்கே இருக்கிறேன். நான் எங்கள் ஊரில் தான் கற்றுக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு இங்கே உட்காந்து இந்த பிரச்சனைகள்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வியாபாரத்தை கற்றுக்கிறோம். அந்த வியாபாரத்து மூலிமா 10 பேர்த்த உருவாக்குறோம் அப்படிங்கிற தீர்மானத்தோடு இருக்கிறோம். இறைவன் அருளால் என்ன ஆச்சுன்னா இவருக்கு பொண்ணு இங்கே தான் எடுத்துருக்குறோம். மாதவாரம் தான் இயற்கையாகவே அது அமையுது. ஏன்னா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எங்கள் ஊரில் வந்து என்னை தவிர இவங்களாம் சம்பாதிக்க முடியாது. ஏன்னா இப்போ எங்கள் காலம் லைஃப் வேறு, இப்போத்த காலம் லைஃப் வேறையாக இருக்குது. இவங்க வந்து படித்த படிப்பு, இவங்க வர்ற லைனு மாறி போச்சு. அதனால் இந்த பயணத்தை நான் முன்கட்டு வச்சுருக்கிறேன். அவங்க எவ்வளோ தூரம் ஜேர்னிக்கிறாங்களோ நாம் பசங்களை இழுத்துட்டு வரோம். அதனால தான் இவர் சொன்ன இவரை உள்ளே கொண்டு வந்ததுக்கு முதல் காரணம் கொஞ்சம் புத்திசாலி. நான் தனியாக சோலாவாக பண்ண மாட்டேன்னாவே நீ ஜெயிச்சிட்ட. சில பசங்களை என்ன பண்ணுவாங்க, அடம் பண்ணுவாங்க, அப்பா ப்ரொடியூசர் பண்ணுறா இருந்தால் என்ன ஆட்டம் போடுவாங்க. அதெல்லாம் தவிர்த்துட்டு கூட நிற்கிறேன். நம்ம படத்தில் யாருன்னு நம்ம பார்ப்போம், அதுக்கப்புறம் சோலாவை போகிறத பற்றி ஒரு 4-5 படம் ஆகட்டும் அப்படின்னு தெளிவாக பண்ணிவிட்டு இப்போ ஒவ்வொன்றா பண்ண 2வது படம் முடிச்சிட்டாரு. இப்போ 3வது படத்துக்கு இவர் நடிக்கிறாரு என்னங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் கதை எழுதிக்கிட்டோம். எது நாங்கள் எடுக்கிற வேலையை நாங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். வந்தாலும் சந்தோஷம், இல்லைன்னா வராத இன்னொரு முகத்தை நாங்கள் கொண்டு வரோம். எங்கள் வேலை என்ன அதை செய்கிறோம், உங்கள் வேலை எதாக இருந்தாலும் நீங்கள் ஓகே இதை நாங்கள் பயணிக்கிறோம்.
எங்களை மாதிரி இருக்கிற ஆர்வம் உள்ளவங்களை வந்து திரையுலகம் கூட வச்சுக்கிட்டா வெற்றிக்கான பல பேர்த்துக்கான ஒரு துணையாக நாங்கள் வருவோம். இதுதான் பெஸ்ட் மூவிஸினுடைய பெஸ்ட். சார் தி பெஸ்ட்டாக பேசுகிறீங்க சார். ஸோ ரொம்ப நீங்கள் பேசினது எனக்கு வந்து ஐ மீன் இப்போ இதுக்கு முன்னாடி வந்து இங்கே இன்டர்வியூ வரக்கு முன்னாடி இவங்க வெளியில் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அப்படின்றத தாண்டி இப்போ பேசினதுக்கப்புறம் ஓகே இவங்களுக்கு சினிமா ஏதாவது ஒன்று கொடுத்துறாதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தோணுது. ஸோ இந்த அஸ்திரம் படம் வந்து ஒரு நல்ல ஹிட்டு கொடுக்கணும், அடுத்தடுத்த படங்கள் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும், நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அது நடக்கணும் அப்படின்னு பை த ஹார்ட் கேட்டுக்கிறேன். ரொம்ப 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 நன்றிகள். சினிமா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒன்று கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ. 70 ஆண்டுகால பாரம்பரியத்திலிருந்து ஒரு புதுமையின் குரல். தமிழர்களின் வாழ்வியலோடு கலந்துவிட்ட குடும்பத்தின் புதிய அடையாளம். குமுதம் நியூஸ் 24/7. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ், மின் நுகர்வோர் சேவை மையம், மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.